வணக்கம். அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அதிகாரம் 13 அடக்கம் உடைமை. குறள் எண் 5. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அதாவது பணிதல் அப்படின்னா பணிந்து நடத்தல், அடக்கத்தோடு இருத்தல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லது. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், பணிந்து நடப்பது அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்ல குணம். அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து, அவர்களுள்ளேயும் செல்வர்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாய் அமைந்து சிறப்பை தரும். அதாவது இன்னொரு பொக்கிஷமாக அமைஞ்சு. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எப்போ பெருமிதம் வரும் அப்படின்னு கேட்டால், தன்னுடைய குடிப்பிறப்பு, அடுத்தது தன்னுடைய கல்வி, அதுக்கடுத்து தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம், பணம், பதவி இதெல்லாம் வரும்போது தன்னால் பெருமிதம் வந்துடும். அப்போ இந்த கல்வியும் குடிப்பிறப்பும் மிகுந்த பெருமிதத்தோடு இருந்தால் கூட அது ரெண்டும் கொஞ்சம் அடங்கி இருக்கும். ஆனால் இந்த பணமும் பதவி என்ன செய்யும், ஒரு மனுஷனை ஆணவம் பிடிச்சவனாக, செருக்கு பிடிச்சவனாக, திமிர் பிடிச்சவனாக ஆக்கிரும். அவன் என்ன சொல்லுவான், நான் இந்த பதவியில் இருக்கிறேன், என்கிட்ட இவ்வளோ செல்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு தலைகணம் மனுஷனுக்கு வந்துடும். அப்போ வள்ளுவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, எவ்வளவு தான் செல்வந்தனாக இருந்தாலும், எவ்வளவு தான் பதவி உடையவனாக இருந்தாலும் அடங்கி நடக்கிறான் அப்படின்னா செல்வந்தனுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக அமைந்து சிறப்பை தரும். அதாவது பணக்காரன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து இருக்கும், அதில் அவன் பணிஞ்சு நடக்கிறான் அப்படின்னா அவனுக்கு இன்னொரு செல்வமாக அது அமைந்துவிடும் அப்படிங்கிறார் வள்ளுவர். குறளின் பொருள்: பணிவுடையராக ஒழுகுதல் பொதுவாக எல்லோருக்கும் நல்லதாகும். அவர்களுள் சிறப்பாக செல்வர்க்கே மற்றொரு செல்வம் போன்றதாகும். மற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அப்படிங்கிறது இல்லை, ஆனால் செல்வர்கள் தற்பெருமை பேசாமல் அடங்கி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அது மேலும் ஒரு செல்வமாக அமைந்து வாழ்க்கையிலே சிறப்பை தரும் என்கிறார் வள்ளுவர். மீண்டும் குறள்: எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.